ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 53. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். ஹ்ரீம். தேவியின் ரூபம் மகாவாராகி பரதந்திரி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை தங்க தகட்டில் அல்லது வாழை இலையில் பரப்பிய நயமான பச்சரிசி மாவின் மீது யந்திரம். நாள்தோறும் 1000 முறை 45 நாட்கள் ஜபம் செய்து வர வேண்டும். ஜபம் கிழக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும். யந்திரத்தின் மையத்தில் குங்குமத்தால் லலிதா சகஸ்ர நாமார்ச்சனை செய்ய வேண்டும். வாழை இலையில் பரப்பிய அரிசி மாவில் யந்திரம் செய்யப்பட்டிருந்தால் அது ஒரு பலகையின் மீது வைக்கப்பட்டு ஜபம் செய்து முடியும் தினம் வரை அசையப்படாமல் இருக்க வேண்டும். தினமும் செய்யும் குங்கும அர்ச்சனை அதில் சேர்ந்து கொண்டே வரும். நிவேதனம் நெய் கலந்த அன்னம், அதிரசம், பால் பாயசம், தாம்பூலம் நிவேதனம். யந்திரத்தின் பக்கம் தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் அகல் விளக்கிலோ காமாட்சி விளக்கிலோ குத்து விளக்கிலோ ஏற்றப்படலாம். ஆனால் நெய் தீபமாக இருப்பது நல்லது. யந்திரத்தின் வலது பக்கத்தில் தீபம் ஏற்றிக்கொள்ளவும். இதை தவிர அம்பாளின் திருவுருவ படத்திற்கு அருகிலும் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கொள்ளவும். பயன்கள்: தேவி பிரத்யக்ஷமாகுதல், வருங்காலத்தை பற்றி அறியும் சக்தி. தேவி பிரத்யக்ஷம் என்றால் அம்பாளது அனுக்கிரகம். கோவிலுக்கு சென்றால் அம்பாளின் சன்னதிக்கு அருகில் சென்று தரிசிப்பது. மேலும் நமது மனதில் உண்டாகும் சஞ்சலங்களையெல்லாம் அம்பாள் தானே தீர்த்து வைப்பது. நமக்கு அறியாமல் ஏற்படும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் அம்பாள் உள்ளிருந்து பதிலளித்து சரி செய்வது போன்ற அதிசயமான அறிவும் ஞானமும் சித்திக்கும். ஸ்லோகம். விபக்த த்ரைவர்ண்யம் வ்யதிகரித லீலாஞ்சனதயா விபாதி த்வன்னேத்ர த்ரிதயமிதமீஷானதயிதே புனஸ்ஸ்ரஷ்டும் தேவான் த்ருஹிண ஹரிருத்ரானுபரதான் ரஜஸத்வம் விப்ரத்தமயிதி குணானாம் த்ரயமிவ. அர்த்தம்: ஈஷானதயிதே, ஈசனின் இனியவளே. இதம் த்வத் நேத்ர த்ரிதயம், இந்த உன் 3 கண்களும். வ்யதிகரித லீலா நீலாஞ்சனதயா, விளையாட்டாக இட்ட கருமையால் பூசப்பட்டதால். விபக்த த்ரைவர்ண்யம், சிகப்பு, வெண்மை, கருமை என்ற 3 நிறங்களும் தனித்தனியே பிரித்தறிகிற நிலையில் உள்ளதாக. உபரதான், தன்னுள் லயமடைந்த ஓய்வெடுக்கின்ற. த்ருஹிண ஹரி ருத்ரான் தேவான், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற தேவர்களை. புனகா ஸ்ரஷ்டும், மறுபடி வெளிப்படுத்த. ரஜஸ் சத்வம் தம இதி குணானாம் த்ரயம், ரஜஸ் சத்வம் தமஸ் என்ற முக்குணங்களை. பிப்ரத் இவ ஆபாதி, தாங்கிக் கொண்டிருப்பது போல விளங்குகிறது. கருத்துரை. பரமேஸ்வரனின் அன்பிற்கு உரியவளே, ஹே ஜெகதம்பா, நீ விளையாட்டிற்காக கண்களில் மையை தீட்டியிருக்கிறாய். எனவே உன்னுடைய 3 கண்களும் சிவப்பு, வெளுப்பு, கருப்பு என்னும் 3 வர்ணங்களை கொண்டிருக்கின்றன. இதை பார்த்தால் பிரளய காலத்தில் உன்னில் அடங்குகின்ற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் தேவர்களை மறுபடியும் படைப்பதற்காக, சிருஷ்டியை துவங்குவதற்காக முறையே ரஜோகுணம், சத்வகுணம், தமோகுணம் என்பவைகளை உன் கண்கள் தாங்குகின்றனவா என்று எண்ண தோன்றுகிறது. தேவி பாகவதத்தின் கூற்றுப்படி இந்த அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் பரசக்தியான, பரதந்திரியான, பரமேஸ்வரியான மகா திரிபுர சுந்தரியின் கீழ் இருப்பதாகவும் அவளிடமிருந்தே ஜனிப்பதாகவும், ஒவ்வொரு சராச்சரங்களும் அண்ட பிரச்சண்டங்களும் ஒவ்வொரு மும்மூர்த்திகளை கொண்டதாகவும், இப்படிப்பட்ட பல அண்ட சராச்சரங்கள் தேவியின் பாதத்திலிருந்து ஒளியினால் தோன்றுவதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் முன்னிலும்
பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் தோன்றி பெண் உருவம் தாங்கி தேவியின் இருப்பிடமான ஸ்ரீபுரத்திற்கு வந்து தேவியிடம் ஞானோபதேசம் பெற்று அவரவர் தொழில்களை செய்ய துவங்குவதாக கூறப்படுகிறது. இப்படி பல மும்மூர்த்திகளையும் பல சராச்சரங்களையும் சிருஷ்டிப்பவளாக இருக்கும் தேவி ஒரு கட்டத்தில் அனைத்தையும் தன்னுள் இழுத்துக்கொண்டு லயமடைகிறாள். அப்படிப்பட்டவள் மீண்டும் சிருஷ்டியை துவங்க நினைக்கும் பொழுது பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை முக்குணம் கொண்டவர்களாகவும் அதிலும் ரஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம் முறையே ஒவ்வொரு மூர்த்திக்கும் மேலோங்கி இருக்கும்படியும் அவள் சிருஷ்டித்து இந்த சராச்சரங்களை பரிபாலித்து வருகிறாள் என்று கூறப்படுகிறது.